இந்த கொஸ்டினை பாருங்கள். தமிழ்நாடு 2022-23க்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பட்ஜெட் 2021-22 போடப்பட்டது. 2022-23 ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2023-24 போட்டாங்க பட்ஜெட்டு. தெரியல. இது என்ன கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்டோட இது என்ன கேட்டால், இந்த தமிழ்நாடு தரிசு நில மேம்பாட்டு இயக்கம் நீர்ப்பாசனம் சார்ந்த பயிர்களை இலக்காக கொண்டு வந்துருக்காங்க. தப்பு. தெரியல. நீர்ப்பாசனம் சாராத பயிர்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது தரிசு நிலத்துடைய மிக முக்கியமானதாக இருந்துச்சு. தெரியல. அது மட்டும் தான் தப்பாக இருக்கும். இது எல்லாமே கரெக்ட். ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கால்நடைகள் தெரியல, பயிர்கள் வளர்த்தல் எல்லாமே, ஆடு மாடுகள் எல்லாமே வளர்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறை. நெல் ஜெயராமன் இலக்கு என்பது இந்த பாரம்பரிய நெல் வகைகளை வளர்த்தல் என்பது. அப்போ என்ன கேட்டால் அதுக்கு ஆன்சர் நீங்கள் 2-3 சரிதான். ஒன்று மட்டும் தான் தவறாக இருக்குது. இந்த நீர்ப்பாசன முறையிட்டு இருக்குது, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தப்பாக இருக்குது. தெரியல. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 3வது ஸ்டேட்டாக அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. தெரியல. மொத்தமாக இந்தியாவிலே 3 ஸ்டேட்டு தான் ஆர்டர் படி பார்க்குற. ஃபஸ்ட் ஆந்திரா, கர்நாடகான்னு வரும். தெரியல. அது இப்போ உள்ள இந்த பட்ஜெட்டையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 2024-25 பட்ஜெட்டு சில இப்போ இந்த பட்ஜெட் வந்துச்சுன்னா அது முக்கியமானது. போன பட்ஜெட்லாம் மண்ணுயிர் காப்பும் அப்படிங்கிற திட்டம் மிக முக்கியமாக இருந்துச்சு. அப்புறம் 1 வில்லேஜ் 1 கிராப் அப்படிங்கிற திட்டம் முக்கியமாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் கலைஞர் இன்டகிரேட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. தெரியல. இது மாதிரி நிறையா திட்டங்கள் முக்கியப்படுது.